தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஐரோப்பாவை தாக்கிய கடும் வெப்ப அலையால் 12,000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. பிரான்சின் கிழக்கு பகுதியில் இடியுடன் கூடிய புயல் மழை காரணமாக 30 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மக்களின் விருப்பமான அரசியல் தலைவராக பிரான்சுவா ஒலாந்து முன்னிலை பெறுவதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. பிரான்சில் 3 அரசியல் தலைவர்களில் அடுத்த குடியரசுத் தலைவராக வருவதற்கு தற்போது மிகவும் நம்பகமானவர் யார் என்று கேள்வி எழுப்பி கருத்து கணிப்பு நடைபெறுகிறது. பிரான்சில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நபர்களை தேர்வு செய்யும் போட்டியாக மாறிவிட்டது என்று வலரி பெக்ரஸ் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் வலதுசாரி ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் எழுச்சி குறித்து கிலியன் எம்பாபே கவலை தெரிவித்தமைக்கு மரின் லூபென் பதிலளித்துள்ளார். பிரான்ஸ் தேசிய கால்பந்து அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளராக ஜெனடின் ஜிடான் நியமிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி.
ஐரோப்பாவை 2026 ஜூன் மாதத்தில் தாக்கிய கடுமையான வெப்ப அலையின் காரணமாக 9 ஐரோப்பிய நாடுகளில் மாத்திரம் 12,000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன என்று AFP மேற்கொண்ட பகுப்பாய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரப்பூர்வ தரவுகள் வெளியாகும் நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜூன் மாதத்தில் ஐரோப்பாவின் பல நாடுகளில் இதுவரை இல்லாத அளவிலான வெப்பநிலை பதிவானது. குறிப்பாக பிரிட்டன், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் ஜூன் மாதத்திற்கான புதிய வெப்ப சாதனைகள் முறியடிக்கப்பட்டன. AFP ஆய்வின்படி ஜூன் 22 முதல் 28 வரை பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் மாத்திரம் சுமார் 10,000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அதேவேளை இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் ஜூன் 18 முதல் 28 வரை வெப்ப அலையுடன் தொடர்புடைய மேலும் 2,200 உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக பிரிட்டனின் வானிலை ஆய்வு மையம் மதிப்பிட்டுள்ளது. ஐரோப்பிய மரண கண்காணிப்பு அமைப்பான யூரோமோமோ வெளியிட்ட இடைக்கால தரவுகளின்படி ஜூன் மாதத்தின் இறுதி வாரத்தில் மாத்திரம் 14,260 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. சுமார் 400 மில்லியன் மக்களை உள்ளடக்கிய அதிகாரப்பூர்வ தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோடை இன்னும் முடியவில்லை. வெப்ப அலையை வெறும் வானிலை நிகழ்வாக அல்ல, பொது சுகாதார அவசர நிலையாக அரசுகள் கருத வேண்டும். இந்த மரணங்களில் பெரும்பாலானவற்றை தடுக்க தேவையான வழிமுறைகள் ஏற்கனவே உள்ளன. இனி அரசுகள் எடுக்கும் முடிவுகளே மக்களின் உயிர்களை தீர்மானிக்கும் என்று உலக சுகாதார அமைப்பின் ஐரோப்பிய பிராந்திய இயக்குனர் கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த அதிகப்படியான உயிரிழப்புக்கான முக்கிய காரணம் வெப்பமே. இது மிகவும் கவலைக்கிடமான சூழல் என்று யூரோமோமோ ஒருங்கிணைப்பாளரும் தொற்று நோயியல் நிபுணரும் தெரிவித்திருக்கின்றார். பிரான்சின் கிழக்கு பகுதியில் இடியுடன் கூடிய புயல் மழை காரணமாக 30 மாவட்டங்களுக்கு தற்பொழுது செம்மஞ்சள் எச்சரிக்கையும் 31 மாவட்டங்களில் வெப்ப அலை எச்சரிக்கையும் தொடர்கிறது. பிரான்சின் வானிலை ஆய்வு மையமான மெட்டியோ பிரான்ஸ் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள 30 மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய புயல் மழைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கையை அறிவித்திருக்கின்றது. அதேவேளை 31 மாவட்டங்கள் இன்னும் கடும் வெப்ப அலை எச்சரிக்கையில் உள்ளன என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சில இடங்களில் காற்றின் வேகம் 110 முதல் 120 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். 2 முதல் 5 சென்டிமீட்டர் அளவிலான ஆலங்கட்டி மழையும் பெய்யும் அபாயம் உள்ளது. குறுகிய நேரத்தில் 15 முதல் 30 மில்லிமீட்டர் அளவுக்கான மழை பெய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல், மழை, வெள்ளப்பெருக்கு, மரங்கள் முறிந்து விழுதல் மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுகிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் மக்களின் விருப்பமான அரசியல் தலைவராக பிரான்சுவா ஒலாந்து முன்னிலை பெறுவதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. இவர் ஜோதா பாதல்லாவை முந்தியிருப்பதாக கருத்து கணிப்பு காண்பிக்கின்றது. பிரான்சுவா ஒலாந்து மீண்டும் பிரெஞ்சு அரசியலில் கவனம் பெறத் தொடங்கியுள்ளார். இஃபோப் நிறுவனம், பாரிஸ் மேட்ச், சுத் ராடியோ ஆகியவற்றுக்காக நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பின்படி ஒலாந்தின் சாதகமான மதிப்பீடு 5 புள்ளிகள் உயர்ந்து 49% உள்ளது. அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் அனைத்து பொது நபர்களையும் உள்ளடக்கிய தரவரிசையில் தொழிலதிபர் மிஷேல் எதுவா லுக்ளேர் மாத்திரமே அவரை விட முன்னிலையில் உள்ளார். ஜோதா பாதலா தொடர்ந்து முன்னேற்றம் கண்டுள்ளார். அவருக்கு 47% சாதகமான கருத்துக்கள் கிடைத்துள்ளன. 4 புள்ளிகள் உயர்வு பெற்றுள்ளன. அரசியல் பிரபலங்கள் பட்டியலில் 5வது இடத்திற்கு உயர்ந்திருக்கின்றார். மரின் லூபென்னுக்கு 5 புள்ளிகள் உயர்ந்து 14 இடங்கள் முன்னேறி 42% சாதகமான கருத்துக்களை பெற்றுள்ளார். இதே கடந்த சில மாதங்களில் அவருக்கு கிடைத்த உயர்ந்த ஆதரவு நிலையாகும். இதேவேளை எமனுவல் மேக்ரோ மீது மக்களின் கருத்து இன்னும் சவாலாகவே உள்ளது. அவருக்கு சாதகமான மதிப்பீடு 33% என்ற நிலையில் மாற்றமின்றி உள்ளது. கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 66% மேக்ரோ குறித்து எதிர்மறையான கருத்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஜான் லுக் மெலோன்ஷான் 36% சாதகமான கருத்துக்களை பெற்றாலும் 61% அவரை பற்றி எதிர்மறையான கருத்து தெரிவித்துள்ளனர். எரிக் ஜிமார் 27% சாதகமான கருத்துக்களுடன் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளார். இந்த கருத்து கணிப்பு மக்களின் தற்போதைய விருப்ப நிலையை மாத்திரமே காட்டுகிறது. இது தேர்தல் முடிவை முன்கூட்டியே தீர்மானிப்பதாக கருத முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் 3 அரசியல் தலைவர்களில் பிரான்சின் அடுத்த குடியரசுத் தலைவராக வருவதற்கு தற்பொழுது மிகவும் நம்பகமானவர் யார் என்று கேள்வி எழுப்பி கருத்து கணிப்பு நடைபெறுகிறது. ரசம்பளுமோ நேஷனல் கட்சியின் முக்கிய தலைவர் மரின் லூபென் 3 முறை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டவர். பிரான்சின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவராக இப்பொழுது திகழ்ந்து வருகின்றார். ஆனால் ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்கள் தொடர்பான வழக்கில் தண்டனை பெற்றிருப்பது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கும் தகுதி குறித்து அரசியல் மற்றும் சட்ட ரீதியான விவாதங்களை தொடர்ந்து எழுப்பி வருகின்றது. அடுத்து முன்னாள் பிரதமர், நிர்வாக அனுபவமும் மத்திய வலதுசாரி அரசியல் நிலைப்பாடும் கொண்டவர், மிதவாத வாக்காளர்களை ஒன்றிணைக்கும் திறன் கொண்ட வேட்பாளராக பலரால் பார்க்கப்படும் எதுவா பிலிப். மற்றவர் பிரான்சின் 5வது குடியரசின் வரலாற்றில் இளவயதில் பிரதமராக பதவி வகித்தவர். அரசியலில் விரைவாக உயர்ந்து தனது ஆதரவாளர்களால் புதிய தலைமுறை அரசியல் தலைவரின் முகமாக கருதப்படும் கப்ரியேல் அத்தால். இந்த மூவரில் இன்று பிரான்சை வழிநடத்துவதற்கு சிறந்த தகுதியுடையவர் யார் என்ற கேள்வி கருத்து கணிப்புக்காக எழுப்பப்பட்டுள்ளது. உங்கள் தேர்வு அனுபவமா, தேர்தல் அறிக்கையா, தனிப்பட்ட தலைமை திறனா அல்லது கடந்த கால ஆட்சி செயற்பாடுகளா என்ற அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பில் உங்களுடைய கருத்துக்கள் அமைய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது தற்பொழுது கொள்கைகள் மற்றும் திட்டங்களை விட வெறும் நபர்களை தேர்வு செய்யும் போட்டியாக மட்டுமே மாறிவிட்டது போல தெரிகிறது என்று பிரான்சின் இல் து பிரான்ஸ் பிராந்தியத்தின் லே ரிபப்ளிக்கன் கட்சி தலைவரான வலரி பெக்ரஸ் தெரிவித்துள்ளார். அவரது கருத்துப்படி 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தல் விவாதங்கள் நாட்டின் எதிர்கால கொள்கைகள் குறித்து அல்லாமல் யார் வேட்பாளராக நிற்பார், யாருக்கு மக்கள் ஆதரவு உள்ளது என்ற நபர் மைய அரசியலாக மாறி வருவதாக விமர்சித்துள்ளார். வலதுசாரி குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த வலரி பெக்ரஸ் 2022 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியாளராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் எழுச்சி குறித்து கிலியன் எம்பாப்பே கவலை தெரிவித்திருந்தார். அதற்கு மரின் லூபென் பதில் அளித்துள்ளார். பிரான்ஸ் தேசிய கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் கிலியன் எம்பாப்பே ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் அரசியல் எழுச்சி குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியிருந்தார். இது குறித்து RTL மெத்த நிகழ்ச்சியில் மரின் லூபென் பதிலளித்துள்ளார். இந்த நேர்காணலில் எம்பாப்பேவின் கருத்துக்கள், அரசியலில் பிரபலங்களின் தலையீடு மற்றும் ஏரன் கட்சியை பற்றிய விமர்சனங்கள் குறித்து மரின் லூபென் தனது நிலைப்பாட்டை விளக்கியிருந்தார். மரின் லூபென் கிலியன் எம்பாப்பேவின் கருத்துக்கு நகைச்சுவை கலந்த பதிலை அளித்திருந்தார். எம்பாப்பே ஏரன் தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது என்று சொல்கிறாரே, அவர் அப்படியே தொடர்ந்து சொல்லட்டும், அது தனக்கு நிம்மதியை தருகிறது என்றார். சாம்பியன்ஸ் லீக்கை வெல்வதற்காக அவர் PSG-ஐ விட்டு ரியல் மேட்ரிட் சென்றார். ஆனால் அவர் சென்ற பிறகுதான் PSG சாம்பியன் லீக்கை வென்றது என்று மரின் லூபென் கூறினார். அதே நேரத்தில் எம்பாப்பே அரசியல் கருத்து தெரிவிப்பதை அவர் எதிர்க்கவில்லை. ஆனால் கால்பந்தை விரும்பும் மக்கள் எம்பாப்பே சொல்வதாலேயே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்ய மாட்டார்கள். அவர்கள் சுதந்திரமாக தங்களின் வாக்கை தீர்மானிப்பார்கள் என்றும் மரின் லூபென் கூறியுள்ளார். இந்த பதிவின் மூலம் எம்பாப்பேயின் அரசியல் கருத்தை நேரடியாக தாக்காமல் அதை கிண்டலாக எடுத்துக்கொண்டார். வாக்காளர்கள் பிரபலங்களின் கருத்தால் எளிதில் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதே அவரது முக்கிய வாதமாக அமைந்திருந்தது. பிரான்ஸ் தேசிய கால்பந்து அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளராக ஜினடின் ஜிடான் நியமிக்கப்படுவது தற்பொழுது உறுதியாக்கப்பட்டிருக்கின்றது. உலக கோப்பைக்கு பின்னர் டிடியே டெசாம்ப் தனது 14 ஆண்டுகால பொறுப்பில் இருந்து விலக உள்ள நிலையில் அவருக்கு பதிலாக ஜிடான் பொறுப்பேற்கின்றார். பிரெஞ்சு ஊடகங்களின் தகவலின்படி ஜூலை 23 அல்லது 24 தேதிகளில் பிரான்ஸ் கால்பந்து சம்மேளனம் FFF ஜிடானின் நியமனத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.